வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் குரு அருளோடு சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க ஒருவே இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் என்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதி ஆகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வள்ளுவர் அறிவுடையார் ஆவது அறிவார். என்ன செய்தால் என்ன விளைவு வரும் என்பதை அறிந்து கொள்ளுகின்ற அறிவு திறம் அது வேணும். அது எப்படி கிடைக்கும் என்றால் இயற்கையை புரிந்து கொள்வதனால், இறை நீதியை உணர்ந்து கொள்வதனால், இறைவனை உணர்ந்து கொள்வதனால். அந்த மேன்மைதான் அறிவுடையார் என்ற தகுதி. அப்படிப்பட்ட அறிவுடையார் ஆவது அறிவார். சரி, இதன் மறுபக்கம்
அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். அப்ப யார் அறிவுடையார், யார் அறிவிலாதார் என்றால் இயற்கையை, வாழ்க்கையை கற்றுக்கொண்டவர்களே அறிவுடையவர்கள். அதை மறந்து மற்ற பொருள் சார்ந்த அறிவு எத்தனை துறைகளிலே பெற்றிருந்தாலும் சமுதாயத்தில் அவர் படித்தவராக மதிக்கப்படுவார். ஆனால் தத்துவ ரீதியாக அவர் கல்லாதவரே. இயற்கையை, வாழ்க்கையை, தெய்வத்தை கல்லாதவரே. எனவே அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். அதனால் துன்பத்திலே மயக்கம் வந்துவிடுவதனாலே அந்த தெளிவை பெறுவதற்கான வழி என்ன என்பதை இந்த கவியிலே சொல்கிறார். முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த. அதாவது முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த. அவருடைய நோக்கமே அடுத்தவனை துன்புறுத்துவது. அதுக்கு என்ன கையில கிடைக்குமோ அந்த ஆயுதத்தை பயன்கொள்வது. அப்படி மிக குறைந்த ஆயுதம். அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தான் செய்வாங்களே என்னவோ. ஸோ பல்லால், கைகளால், கால்களால் அடித்து கொண்டது, கடித்து கொண்டது போய் கல், கம்பு இப்படி அழித்து கொண்ட காலம் இன்றைக்கு விஞ்ஞான நுட்பத்திலே ஸ்கட், பேட்ரியாட், AK-47, 109 என்று அதிநவீன கருவிகளை வைத்து அடித்துக் கொள்கிறார்கள். அப்ப அடித்துக் கொள்கின்ற நுட்பம் மாறி இருக்கிறதே தவிர அடித்துக் கொள்ளக்கூடாது என்ற அறிவு இன்னும் வளரவில்லை. எனவே முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த. முனிவரே வைத்துக் கொள்ளுங்களேன். முனிவர் என்றால் சினம் அற்றவர் என்றே பொருள். அப்படி சினத்தை துறந்தவரே சினம் கொள்ளவில்லை என்றாலும் அந்த உடலின் வருத்தம் உணரப்படும் இல்லையா? அதை கடந்து போக முடியறது இல்லையே. தவத்தின் போது கடந்து போகிறோம். பிறகு உலகியலுக்கு வருகின்ற போது ஐம்புலனுக்கும் பயன்படுத்தித்தானே வாழ்க்கை நடத்தியாகணும். எனவே முள்ஜெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த. முனிவரே என்றாலும் கூட, அவர் சினம் கொள்ளவில்லை என்றாலும் கூட துன்பம் நிச்சயம் என உணர்தல் தானே உயிரின் முதல் வெளிப்பாடு. அதனால் துன்பம் நிச்சயமாம் உணரப்படும். ஆனால் அவர் எப்படி நடந்து கொள்வார் என்றால், எல்லளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி. அளவு கூட பிறருக்கு துன்பம் தருவதை நினைத்தால் அவர் ஞானி என்ற தகுதிக்கு அருகதை அற்றவராகி விடுவார். எனவே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. நன்மையை பிறர் கழித்து நட்டத்தை தான் ஏற்றி இன்புறுவார் ஈச நிலை உணர்ந்தோர் என்பர் மகிழ்ச்சி. அப்ப யார் ஞானி என்றால் நன்மையை பிறர் கழித்து நட்டத்தை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மன விரிவு, அறிவின் தெளிவுதான் ஞானத்திற்கு இலக்கணம். அதை கண்ணசன் கூட ஒரு அருமையான பாடல். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்றார். இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். இப்ப துன்பமே சந்திக்க வேண்டி இருக்கிறது என்றாலும் நன்மை செய்வதை நிறுத்திவிடக்கூடாது. இதுதான் ஞானத்தின் வெளிப்பாடு.
எனவே இல்லளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி, எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும். அவர் நினைக்கல, ஆனா ஒன்றை எண்ணாமல் செயல் செய்ய முடியுமா? இப்போ முள் எடுத்து பிறர் மீது குத்த, இது தற்செயலாக நிகழ்ந்ததல்ல, துன்புறுத்த வேண்டும் என்பதற்காகவே செய்த செயல். அப்ப இந்த எண்ணம் தோன்றுகின்ற போதே உலகின்ற அறிவு ஒரு கேள்வி கேட்டிருக்கும் இல்லையே, எதுக்கு இந்த காரியத்தை போய் செய்யற, இது தப்பு இல்லையா என்று உள்ள மனசாட்சி அந்த கேள்வியை கேட்டிருக்கும் இல்லையா? சும்மா வேடிக்கை பார்க்கலாம், கோபம் வருதா இல்லையான்னு. ஏதோ முனிவர் என்றாரு, டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கலாமே என்று இது விளையாட்டுத்தனமாக செய்தாலும் அந்த குத்துதல் துன்பம் தரும் என்று அவருக்கு தெரியும் இல்லை. அதனால் தன்னெஞ்சு அறிவது செய்யற்க செய்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அப்போ அடுத்தவர்கள் துன்பம் தருவது ஒரு பக்கம் இருக்கட்டும், தன்னுடைய மனசாட்சிக்கு தெரியாமல் எந்த நன்மை தீமை செய்ய முடியாது. அப்போ அந்த மனசாட்சி அதுக்குரிய விளைவை தண்டனையை அளித்து விடுகிறது. எனவே அவர் துன்பத்தை உணர்ந்தாலும் கூட சரி விளையாட்டு தனமா செய்யறாரு, பக்குவம் இல்லை, ஆள்தான் வளர்ந்திருக்காரு தவிர அறிவு வளர்ச்சி பெறவில்லை என்று முனிவர் ஞானி அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த முள் எடுத்து குத்தியவருடைய மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா, அது இந்த செயலை பாவப்பதிவாக ஈர்த்து சுருக்கி ஆத்மாவிலே கர்மயத்திலே இருப்பாக்கிவிடும். அதுக்குரிய துன்பம் காலத்தாலே வந்து சேரும். அதனால் எல்லளவும் துன்ப அலை, எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும். ஆனா உள்ளுணர்ந்தோர் என்றால் இந்த செயல் விளைவு தத்துவத்தை அறிந்தவர்கள். சரி, நாம பொறுத்துக்கிட்டோம், அவனுக்கு துன்பம் வராது என்றாலும் அவனுடைய மனசாட்சிக்கு தெரியும் இல்ல, அது காலத்தால் துன்பத்தை தந்துவிடுமே, அப்போ இந்த ஜீவன் துன்பப்படுமே என்று உள் உணர்ந்தோர் அப்பழியும் நேரா வண்ணம் ஒருத்த அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். துன்பம் தந்த அவர், ஒருத்த அவர், ஒருத்து என்றால் துன்பம் தருவதுன்னு அர்த்தம், ஒருத்த என்றால் துன்பம் தந்தவர், ஒருத்த அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். இந்த மாதிரி அரைவை கட்டுத்தனத்தெல்லாம் விட்டு இந்த மனிதர் அறிவுபூர்வமாக மேன்மை பெறட்டும். அதாவது மன்றத்துக்கு வருகின்ற அன்பர்கள் என்ன மாதிரி நமக்கு தெரியாது, அந்த ஆராய்ச்சியும் தேவையில்லை என்பார் மகர்ஷி. வந்தாரு, பயிற்சி கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு, கத்துக்கொடு, என்ன நட்டம் நமக்கு. சரி, தீட்சை கொடுத்தோம், கொஞ்சம் வந்தாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, நமக்கு என்ன நட்டம்? இந்த ஆத்மா ஒய்வடைய வேண்டும் என்ற ஒரு பேரறிவின் கருணையோடு நாம தீட்சை கொடுத்தோம். அதை பற்றி கொண்டு நிற்பதும் விட்டு விட்டு ஓடுவதும் அவருடைய கர்மவினை தலையெழுத்து. அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அதுபோல உள் உணர்ந்தோர் அப்பழியும் நேர வண்ணம் ஒருத்த அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். சரி, இது குருவுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை முறையா? சீடர்கள் அப்படியே இருந்து விட்டால் போதுமா என்றால், சீடரும் ஒரு நாள் குரு ஆவார் இல்லையா? தலைமுறை மாறுகின்ற போது குரு உன்னுடைய உடல்
கடமை முடிகின்ற போது அந்த கடமையை தொடர்ந்து ஏற்றவர் சீடர் தானே. அப்படித்தானே எல்லா மடங்களும் காலம் தொட்டு வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அப்படி சீடருக்கு அந்த பக்குவம் இல்லை என்றால் அந்த பண்பாடு என்ன ஆகும்? எப்படி ராமகிருஷ்ண மடம், விவேகானந்த மடம், ரமண மகர்ஷி ஆசிரமம், விசிறி சமீர ஆசிரமம், சேஷாதிரி சுவாமிகள் ஆசிரமம் எல்லாம் இப்போ ஒரு வழிபாட்டு ஸ்தலங்களாக பூஜை, புனஸ்காரம், அன்னதானம் இப்படி மாறிவிட்டதே தவிர அந்த ஞானியின் கொள்கைகளை பரப்பக்கூடிய, வழிநடத்தக்கூடிய தகைமை தலைமை அங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எனவே இது போல மகான்கள் வாழ்ந்த காலத்தில் ஆசிரமங்களாக இருந்தவை எல்லாமே பிற்காலத்தில் வெறும் மடங்களாக மாறிவிட்டன. பிறகு அது எப்படி குருஸ்தானத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியும்? அதனால் கொள் அன்பா இக்குணத்தை நீயும், இதே போன்ற ஒரு மன்னிக்கின்ற தகைமையை, அவரை வாழ்த்துகின்ற தகைமையை சீடர்களாகிய என்னுடைய அன்பர்களாகிய நீங்களும் வளர்த்து கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். மெய் விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானால் துவக்கத்திலே மெய் விளக்க தவ மையம் என்றுதான் பேர். அப்ப உலக சமுதாய சேவா சங்கம் பேர் இல்லை, மனோடக்கலை, வேதத்திரிய தத்துவம் என்றெல்லாம் பேர் கிடையாது. அப்ப மெய் விளக்க தவ மையம் துவக்கத்தில் இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட கவி இது. அதனால மகர்ஷி என்ன சொல்றாங்க? கொள் அன்பா இக்குணத்தை நீயும், மெய் விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானார். இப்ப உண்மையான உறுப்பினர் என்றால் எப்படி இருக்கணும் என்றால், குருவை போலவே தரமாற்றம் அடையணும். என்றால் குரு ஒரு காலகட்டத்திலே அவருடைய உடல் கடமை முடிந்து போகும். அவருடைய தத்துவத்தை எடுத்துச் செல்கின்ற போது அதே தரம் நம்மிடத்தில் இருக்கணும் இல்லையா? அதிலே ஒரு தரம் தான் பொறுத்த அவர் திருந்தி வாழ வாழ்த்துவதும். ஸோ இந்த சிறந்த குணத்தை நீங்களும் கொள்ள வேண்டும் என்று மகர்ஷி ஒரு அறிவுரையாக, வேண்டுதலாகவே இந்த கவியிலே தந்திருக்கின்றார்கள். உணர்ந்து பயன் கொள்ளும் என்று சொல்லி, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். நமக்காக ஞானமும் வாழ்வும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி தாரகேஸ்வரி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரி கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதி முறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு,
செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீமாமா பாடுறீங்களா? ஜமுனா ராணிமா பாடி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரமஞான கவி. இறைவெளியே கண்ணிருக்க சூழ்ந்தழுக்கும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்புவில சுழலும் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையான காந்த அலை மனமா உயிரோடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாய் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாய் மா பிரம்ம ஞானமாய். நன்றிகள் ஐயா, வாழ்க வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதனும் இன்றைய கலைவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இறுதிய நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.